லாப்பாட்டா லேடீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்கக்கூடிய ஒரு படம். அந்த படத்தோட பேரே அந்த படத்தோட கதையை சொல்லிடுது அப்படின்னே சொல்லணும். லாப்பாட்டா லேடீஸ்ன்றது தொலைந்து போன பெண்கள். அதாவது ஒரு இரவில் 2 மணப்பெண்கள் தொலைஞ்சு போகிறாங்க. அவங்களோட கதையை விவரிக்குது. வெறும் அந்த 2 பெண்கள் மட்டும் இல்லை, இந்திய சமூகத்தில் திருமணத்தால் இந்த பெண்கள் எப்படி அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படின்றத ரொம்ப ஒரு கருத்து சொல்லாமல் ரொம்ப காமெடியோட ரொம்ப நேர்த்தியாக எடுத்திருக்கக்கூடிய ஒரு படம் தான் லாப்பாட்டா லேடீஸ். இந்த படத்தை கிரண் ராவ் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அமீர் கான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ 2000 தொடக்கத்தில் மத்திய பிரதேசம் மாதிரியான ஒரு இந்திய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்யாணத்தோட தான் படம் தொடங்குது. தீபக் குமாருக்கும் பூல் குமாரிக்கும் கல்யாணம் நடக்குது. அந்த கல்யாணம் நடக்கக்கூடியதே ஒரு மாண்டேஜோடயே இது பண்ணியிருக்காங்க. ஒரு திருமணத்தில், அதுவும் இந்திய திருமணத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள்லாம் அதில் தெரியுது. அதில் ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆனோடனே அந்த துணி போடப்படுது. ஸோ இதுக்கப்புறம் நீ வேறு யாரையுமே பார்க்கக்கூடாது, உன் கணவனை மட்டும்தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை துணியை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தீபக் குமார் பூல் குமாரியை கூப்பிட்டுட்டு தன்னோட கிராமத்துக்கு போகிறாரு. அந்த டிராவலில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் படத்தில் ஒரு முக்கியமான திருப்பு முனையாக அமையுது. எப்படின்னா, ஒரு ட்ரெயினில் ஏறுறாங்க. அந்த ட்ரெயினில் ஒரு விசேஷ நாளில், ஒரு திருமண நாளில், ஒரு முக்கியமான நாளில் எப்படி பல திருமணங்கள் நடக்குமோ அதே மாதிரி திருமணம் நடந்த பல கப்புள்ஸ்லாம் இருக்காங்க. அவங்களும் கிட்டத்தட்ட இதே மாதிரியான ட்ரெஸ், இதே மாதிரியான துணியெல்லாம் போட்டு உட்காந்துருக்காங்க. அங்கே ஒரு விஷயங்கள்லாம் பேசப்பட்டு இருக்கு. ஸோ இரவு ஆயிடுது. தீபக் குமார் டக்குன்னு முழிச்சு பார்க்குறாரு. தான் இறங்க வேண்டிய ஸ்டேஷன் வந்துடுது. அதனால் டக்குன்னு அவசரப்பட்டு தன்னோட ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு இறங்குறாரு. இறங்கும்போது தான் தெரியுது, அதாவது அவருக்கு தெரியாது இது வேற மணப்பெண் மாறி இருக்கு அப்படின்றது. பட் ஆனால் அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும் இது நம்ம கணவர் இல்லைன்னு. பட் ஸ்டில் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க கூடவே வர்றாங்க. கூட்டிகிட்டு போய் வீட்டில் ஆரத்தி எடுக்கும்போது தான் தெரியுது மணப்பெண் மாறி இருக்குன்னு. ஸோ கட் பண்ணி இங்கேருந்து அப்படியே ஸ்டேஷன் இங்கே வந்தோன்னா ஒரிஜினல் மனைவியாக இருக்கக்கூடிய பூல்குமாரி இன்னொரு ஸ்டேஷனில் இறங்குறாங்க. அங்கே தன்னோட கணவனை காணோம், தேடிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு பெண் மாறி போனாங்களே, அந்த பெண்ணோட, அதாவது ஜெயாவோட கணவர் இங்கே இருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தன் மனைவிக்கு தொலைஞ்சதெல்லாம் விட அவளை கொண்டு வந்த வரதட்சணை நம்மகிட்ட இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு மாதிரியான பிரச்சனையில் அவர் இருக்காரு. ஸோ இந்த 3 கேரக்டரும் அடுத்தடுத்து எப்படி நகருது, அதாவது பூல்குமாரி தன்னோட கணவன்கிட்ட போய் சேர்ந்தாங்களா, ஜெயா தன்னோட கணவன் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் எதுக்கு தீபக்கோட போனாங்க, அந்த இன்னொரு கணவர் என்ன பண்ணாரு, படத்தோட அடுத்த கட்ட நிகழ்வுகள். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி படத்தோட டைட்டில்லையே லாப்பாட்டா லேடிஸ், அதாவது தொலைந்து போன பெண்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த 2 பெண்கள் மட்டும் தொலையலை அப்படின்றது தான் அதுக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தெரியுது. பூல்குமாரி அந்த ஸ்டேஷனில் இருக்காங்க. ஒரு தனியாக கணவனை தேடிட்டு இருக்காங்க. அப்போது அங்கே ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடை நடத்தக்கூடிய ஒரு வயதான பெண் அவங்களுக்கு ஒரு அடைக்கலம் கொடுக்குறாங்க. அவங்களோட ஒரு பாட்டு போய்கிட்டு இருக்கு. இந்த சைடு ஜெயா வந்துட்டாங்க. பட் ஆனால் ஜெயாவை திருப்பி அனுப்பிட முடியாது அப்படின்றதுக்காக தீபக் ஃபேமிலி அவரை கூட வச்சுட்டு, ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு ட்ராக் போய்கிட்டு இருக்கு. 2 விஷயங்கள்லையுமே இந்த சமூகத்தில் பெண்கள் எப்படி அடக்குமுறைக்கு உள்ளாகிறாங்க அப்படின்ற விஷயத்த காட்சி வழியாகவும் வசனங்கள் வழியாகவும் தெரிக்க விட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக பூல்குமாரிக்கும் அந்த வயதான பெண்மணிக்குமான காட்சிகள் ரொம்பவே அருமையாக இருக்குது. அதுலேயும் அந்த பெண்மணி ஒரு இடத்துல சொல்லும்போது இங்கே பெண்கள் மேலே ஒரு ஃப்ராடுத்தனம் நடக்குது. அந்த ஃப்ராடுத்தனத்தோட அடிப்படையே அவங்களோட ஒழுக்கத்தின் அடிப்படையில் தான். பெண் ஒழுக்கமாக இருக்கான்னு சொல்லியே அவளை அடக்குமுறைக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணோட வாழ்க்கைக்கு என்றைக்குமே ஒரு ஆண் தேவையில்லை அப்படின்ற விஷயத்தை சொல்கிறதா இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த பூல்குமார் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் என்னை ரொம்ப நல்லா வளர்த்தாங்க, எனக்கு இது சமைக்க தெரியும், அது சமைக்க தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உடனே அந்த பெண் கேட்பாங்க, உனக்கு எல்லாம் சமைக்க தெரியும், ஆனால் எந்த ஊருக்கு போகிறேன்னு தெரியாது, எந்த ஊர்லேருந்து வர்றேன்னு தெரியாது, இந்த அளவுக்கு தான் ஒரு பெண்ணை தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னு இந்த சமூகம் நினைக்குது அப்படின்னு பல விஷயங்களை ரொம்பவே சட்டேரிக்கலாக சொல்லியிருப்பாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ஜெயா அந்த ஃபேமிலியோடு இருந்துக்கிட்டே ஒரு சில மர்மமான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு சட்டேரிக்கல் மூவி, ஒரு சோஷியல் மெசேஜை கண்டெயின் பண்ணக்கூடிய ஒரு மூவி. அதை எதுவுமே தெரியாமல் இந்த சட்டையர் எல்லாத்தையுமே ஒரு நகைச்சுவையோட சொன்ன விஷயமா இருக்கட்டும், சில இடங்களில் ஒரு த்ரில்லராக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், பல கேரக்டருக்கு சூப்பராகவே இருந்துச்சு. அதுலேயும் ஒரு போலீஸ் இருக்கும். அந்த போலீஸ் நல்ல கேரக்டரா கெட்ட கேரக்டரா அப்படின்னு தெரியாத மாதிரி கொண்டு போய் கடைசியில் ஒரு ட்விஸ்ட் வச்சு முடிச்சதாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாவே இருக்கும். பொதுவாக ஒரு ஒரு ஃபெமினிசம் பேசக்கூடிய ஒரு பெண் சார்ந்து எடுக்கக்கூடிய படங்கள்லாம் ஒரு வேறு ஜோனில் இருக்கும். அதாவது ரியல் லைஃப்பில் இருக்கவங்களோட கனெக்ட் பண்ண முடியாத ஒரு இடத்துலேருந்து இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் இன்றைக்கி சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் எது முக்கியத்துவமாக இருக்குது, எது முதன்மையான பிரச்சனை அப்படின்றத ரொம்பவே யதார்த்தத்தோடு எடுத்திருக்கிறதுல லாப்பாட்டா லேடீஸ் சிறப்பாகவே அமைஞ்சிருக்கு.